திருப்பு முனையா அமைந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக எனக்கு குருவாக அமைஞ்சவங்க ஒரு 3-4 பேர் இருக்காங்க. பட் குறிப்பிட்டு ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா அவரையும் குருன்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியை தான் சொல்லுவேன் நான். நண்பர், என்னுடைய படத்தில் கதாநாயகனாக நடித்தவர். ஏன் அப்படின்னா அவரும் நானும் ஒரே நேரத்தில் தான் சினிமாக்குள்ளே வர்றோம். அவர் நடிகராக வர்றாரு, நான் ஒளிப்பதிவாளராக வரேன். அப்போலேருந்தே எனக்கு அவர், ஏன்னா அப்போ கொஞ்ச நாளைக்கு எனக்கு அவர் பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது. பட் அவருடைய நடிப்பு வந்து பயங்கர ஒரு பெரிய ஒரு மாதிரி ஒரு ஈர்க்கும் அவருடைய நடிப்பு. இத்தனைக்கும் பண்ணுறது ஒரு சின்ன ரோலாக இருக்கும், ஒரு கேரக்டர் ரோல் அப்படி தான் இருக்கும். ஆனால் அத்தனை பேருக்கு மத்தியில் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய இது வரும். அப்படி தான் அவர் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக நடித்து ஒரு 5 படம் நான் ஒளிப்பதிவாளராக பண்ணேன். இந்த கேமராமேனாக இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, நமக்கு இந்த லைட்டிங்கு, ஃப்ரேமிங் இதுதான் நம்ம கவனிப்போம். பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங்னா என்ன, ஒரு ஓகே டேக், நாட் ஓகே டேக்னா என்ன, இதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த ஆக்டிங்னா என்ன, அதோடைய இலக்கணம் என்ன, ஒரு குட் ஆக்டிங்னா என்ன, ஓவர் ஆக்டிங்னா என்ன, இது எல்லாத்தையுமே நான் விஜய் சேதுபதியை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவருடைய மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் ஒரு வகையில் எனக்கு அவர் குருன்னே சொல்லலாம் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் டைரக்ஷன் பண்ண போகிறேன்லாம் எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் ஒரு ஆக்டிங்னா என்ன, எப்படி இருக்கணும், ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறது வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனுக்கு நடிக்கிறது, இதுக்கான இந்த கேப் வந்து எனக்கு அவரை பார்த்தா எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் நடிக்கும்போது ஒன்றுமே நடிக்காத மாதிரி இருக்கும், ஸ்க்ரீனில் பார்த்தா அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பார். ஆனால் ஏன் அவரை மறக்க முடியாது, ஏன் அவர் ஒரு பெரிய திருப்பு முனை எனக்கு அப்படின்னா, 96 படத்தோட கதையை சொல்லும் போது அவர் ஒத்துக்கிட்ட விதம். ஏன்னா அவர் கதையை கேட்கும் போது அவருக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் கேட்டு ஒரு நொடி கூட அவர் யோசிக்கல, அருமையாக இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படிங்கிறப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த கதையை நான் ஏதாவது ஒரு டைரக்டர் யார்ட்டையாவது கொடுத்துட்றேன், அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி அந்த படத்தை பண்ணிப்பாங்க அப்படின்னு. அப்பயும் ஒரு நொடி கூட யோசிக்கல, இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் எப்பவும் ரொம்ப ஓவராக யோசிக்கிறேன்னா அன்றைக்கி நான் யோசிக்கவே இல்லை. சரிங்க, நானே பண்ணுறேன் அப்படின்னு நான் உடனே ஒத்துக்கிட்டேன். ஸோ என்னை டைரக்டர் ஆக்கின ஒரே காரணம் விஜய் சேதுபதிங்கிற என்னுடைய நண்பர் தான். அது மறக்கவே முடியாது.